ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த அழகான சாரியிலேருந்து ஒரு 2 ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ட்ரெஸ் தைச்சதை பார்க்கலாம். அதுக்காக சாரி, லைனிங் துணி எல்லாம் எடுத்திருக்கேன். மேலே பார்ட்டு கட் பண்ணக்கு தொங்கல் பகுதியிலிருந்து ஒரு அளவு ட்ரெஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி வச்ச அளவை வந்து ஷோல்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் கட் பண்ண பிறகு தான் கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டை கட் பண்ணது மாதிரி பேக்கையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு சாரியில் வந்து பிளெயினாக இருக்கிற இங்கே வந்து எடுத்திருக்கேன். அது வந்து சாரி வந்து நீளம் தைக்காததுனால கீழே வந்து துணி வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். அது கட் பண்ண பிறகு அந்த ஃப்ரண்ட் பார்ட் வச்சு அளவெடுத்து கழுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இனி கீழே பார்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சாரியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து கீழே வந்து கொஞ்சம் பார்டரும் மேலே வந்து பிளைனுமாக இருந்து அந்த இதை வந்து ஃப்ரெண்டுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாதிரி தான் பேக்குக்கு வந்து கொஞ்சம் தூரம் வந்து பிளைனாக இருந்து அதை வந்து பேக்குக்காக கட் பண்ணி எடுத்துக்கேன். நீ கை பார்க்கலாம். கைக்கு வந்து ஒரு பிளைன் துணியை தான் வந்து எடுத்திருக்கேன். கைக்கு அது வந்து 4 மடக்கிட்டு அளவு துணி வச்சு இந்த துணியை வந்து அளந்து மார்க் பண்ணிக்கலாம். அளந்து மார்க் பண்ணிட்டு அதை வந்து அந்த கை பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து பேக்குக்கு வந்து இந்த கீழே பார்ட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து கட் பண்ணது. இது வந்து பேக்கு கட் பண்ண பீஸு கீழே பார்ட்டு. அதுக்கு கூட இது வந்து ஃப்ரெண்டுக்கு மேலே பார்ட்டு கட் பண்ணது பார்ட்டு. இது வந்து பேக்கு மேலே பார்த்து பேக்கு கட் பண்ணி வச்சுருக்க பீஸு. அதுக்கு கூட மேலே பார்த்து லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கைக்கு கட் பண்ணது, கை கட் பண்ணது பீஸ். இது கை கட் பண்ண லைனிங். இனி தைக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேலே பார்ட்டு வந்து தச்சு எடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டு லைனிங் கூட சேர்த்து மறைச்சி வச்சு ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக போடணும். அந்த தையல் உங்களுக்கு அங்கோட்டு இங்கோட்டு துணி நீங்கன்னா பின் பண்ணிவிட்டு தைக்குங்க. அடுத்து தச்சு இதில் இருக்கிற வேஸ்ட் லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு லைட்டாக கட் பண்ணி விடுங்க. எங்கே தான் மறைச்சி எடுக்குங்க கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். அடுத்து மறைச்சிட்டு அதே இதில் ஒரு தையல் கூட போட்டு எடுக்கலாம். அப்போ கழுத்து அப்படியே அமைஞ்சிருக்கு. பார்த்து தையல் பண்ணுங்க. இது தைக்கும்போது லைனிங் கிளாத்து ஏறி வர லைனிங் கிளாத் வந்து தெரியாத மாதிரி தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ட்ரெஸ் முழுவதும் லைனிங்கும் நல்ல துணி மாட்டு தைச்சு எடுத்துக்கலாம். முழுசாக ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டை மாதிரியும் பேக்கையும் தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ஃப்ரெண்டு பார்ட்டு வந்து கீழே வந்து ப்ளீட்டட் துணியாகவும் கொடுக்க போகிறோம். அதுக்கு வேண்டி சின்ன சின்ன ப்ளீட்டாக எடுக்கலாம். சின்ன ப்ளீட்டாக எடுக்கும்போது தான் பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கி சின்னதாக எடுங்க. சின்னதாக ப்ளீட் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேக்குக்கு ப்ளீட் எடுக்கலாம். ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப சின்னதாக எடுத்தாலும் பேக்குக்கு வந்து கொஞ்சம் துணி வந்து கொஞ்சம் தான் கிடச்சி, அதனால் பேக்குக்கு வந்து கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாகவே எடுக்கலாம். நெருக்கி ப்ளீட் எடுக்காமல் கொஞ்சம்
1 இன்ச்சு விட்டு விட்டு எடுங்க கொஞ்சம் ப்ளீட்டு. தச்ச பிறகு இப்படி தான் பார்த்துருக்கா. இனி நம்ம தச்சு வச்சுருக்க பீஸை வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் 2 ஜாயின் பண்ணி அந்த ஷோல்டரில் வந்து ஃபிட் பண்ணி மறைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கீழே பார்ட் வந்து ஜாயின் பண்ணலாம். கீழே பார்ட் வந்து ஃபஸ்ட் நல்ல பாகம் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டு மறைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்ல பாகம் இருக்கிற மாதிரி தையல் போட்டு மறைச்சிடுங்க. நல்ல பாகம் தச்சு எடுக்கும்போது பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்குது. அதே மாதிரி பேக்கையும் வந்து தச்சு எடுத்துக்கோங்க. நான் கீழே பார்ட்டுக்கு வந்து லைனிங் கொடுக்கல, மேலே மட்டும் வந்து லைனிங் பீஸ் கொடுத்துருக்கேன். இனி கையில் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கக்காண்டி கீழே இருக்க பார்டர் பீஸை வந்து கையில் கொடுத்துருக்கேன். அது வந்து வீடியோ எடுக்க மறந்தேன் பாருங்கள். கையில் கொஞ்சம் தூரம் கொடுத்து வச்சுருக்கேன். இனி எல்லாம் மட்டும் சைடு வந்து